அதற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியல் வெளியானது. அதிமுக 167 தொகுதிகளிலும் பாஜக 31, பாமக 17, அமமுக 9 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக தகவல். பாஜக உடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த சிக்கலும் இல்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது குறித்து இபிஎஸ் விளக்கம். அதிமுகவோ பாஜக தரப்பிலிருந்தோ தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும் என இபிஎஸ் அறிவிப்பு. மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் இடம்பெறும் வகையில் தயார் செய்யப்பட்டு வருவதாக பேட்டி. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி இடையேதான் தேர்தல் களமென நாம் சொல்வதை நிரூபிப்பது போல டெல்லி இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. அதிமுக கூட்டணி தலைவர்களின் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா? முடக்கப்பட்டிருக்கும் நிதி திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்துவதற்காகவா, இல்லை சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா என முதலமைச்சர் அடுக்கடுக்காக சரமாரி கேள்வி. தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டால் என்னவாகும்? தமிழ் மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் அறிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய தலைவர் என்பதால் அமித்ஷாவை சந்திக்கிறோம். டெல்லி பயணம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். தாங்கள் டெல்லி சென்றாலே முதலமைச்சருக்கு பயம்தான் என டிடிவி தினகரன் விமர்சனம். தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டதால் நிதி கேட்பதற்கு இப்போது செல்ல முடியாது எனவும் பதிலடி. டெல்லி சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் விரைவில் நல்ல முடிவு வரும். கூட்டணி குறித்த முடிவை ரங்கசாமி அறிவிப்பார் என சபாநாயகர் செல்வம் பேட்டி. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் போட்டியிட உள்ளதாக தகவல். திமுகவுக்கு 13 தொகுதிகளும், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி என உடன்பாடு எட்டப்படலாம் என தகவல். புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல். மங்களம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் 4வது நாளாக நேர்காணல். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் நேர்காணலில் பங்கேற்பு. நாளை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சமத்துவத்தின் திருவிளக்காக திகழும் நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குகிறது திமுக அரசு என பெருமிதம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறோம். பிற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு விதைகள் தூவப்பட்டாலும் தமிழ்நாடு
நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஊசிமலை காட்சிமுனை சூழல் சுற்றுலா தளத்திலிருந்து 150 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த சுற்றுலா பயணி பத்திரமாக மீட்பு. காயங்களுடன் மீட்கப்பட்டவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ப்பு. கிருஷ்ணகிரி அடுத்த கீழ்பூங்குருத்தி கிராமத்தில் யானை தாக்கி 2 படுகாயம். யானைகளின் அட்டகாசத்தை தடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் கிருஷ்ணகிரி கும்பம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கேஸ் சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபர் கைது. 100க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. குளித்தலை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் பெய்த கனமழையால் பல 100 ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து சேதம். பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் மரங்கள் முறிந்து கீழே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஆத்தூர் பகுதிகளில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் சேதம். பாக்கு மரம் உள்ளிட்ட பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை.